Hi guys, welcome to Jujum's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி கார்டன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸுண்டா என்னென்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வந்து செலவே இல்லாமல் உரங்கள் எப்படி செய்யலாம், நம்ம பூச்சி மருந்து எப்படி அடிக்கலாம், ஜாடிகள் வாங்காமல் நம்ம எப்படி செய்யலாம், எல்லாம் ஒரு சில டிப்ஸுகள் உங்களோட இருக்குது. இன்னும் வரும் ஒரு வீடியோவில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் முதல்ல subscribe and like, அப்படியே மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றைக்கு வரும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸுகளை போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸுகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க டிப் நம்பர் 1. இந்த முருங்கைக்கீரை நம்ம இயற்கை எல்லாருமே வந்து மரங்கள் வச்சுருப்போம், இல்லை கடையில் வேண்டாந்து ஆஞ்சிருப்போம். அந்த கழிவுலாம் நம்ம கண்டிப்பாக குப்பையில் போடுவோம். இல்லைன்னா கம்போஸ்ட் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கம்போஸ்ட் உள்ளுக்கு போடுவீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து உடனடி நம்மளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் நம்ம கண்டுகளுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நான் செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி காம்புலாம் ஓரக்காம்புகள் பொடி காம்புகள் எல்லாமே எடுத்துக்கிறோங்க. எடுத்து மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோங்க. முருங்கைக்கீரை வந்து நமக்கு எப்படி இரும்பு சத்தோ அந்த மாதிரி தான் செடிகளுக்கும் இரும்பு சத்து ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஏதாவது புதுசாக செடி வச்சுருக்கிறீங்க, அதுக்கெலாம் நீங்கள் இந்த லிக்யூடை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா துளிர் விட்டு நல்லா தலையும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம கண்டுகளுக்கு நம்ம ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி கலந்து உங்களுக்கு எந்த செடி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் ஊற்றுங்க. இல்லை எந்த செடி புதுசாக வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த டிப்போம். அது 2வது டிப்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி குடிச்சிட்டு நம்ம எப்போவுமே காஃபி டீயா என்ன குடிச்சிட்டும் கொஞ்சோன்னு இருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து கழுவித்தான் நம்ம ஊற்றுவோம். பேசனில் தான் கழுவித்தான் ஊற்றுவோம். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோங்க. ஊற்றி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அருமையாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் கோகோவா மைலோவா குடித்ததுலேயும் கொஞ்சமாக நம்மளுக்கு பேலன்ஸ் வச்சுருப்போம். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன அதை வீணாக்கிறாமல் தண்ணி ஊற்றி ஏதாவது ஒரு கண்டுக்கு கொடுங்க. இல்லையா வாளியில் நம்ம வந்து கழனி தண்ணி பருப்பு தண்ணி எல்லாமே ஊற்றி வச்சுருப்போம். ரொம்ப பேர் தோட்டம் வச்சுருக்கிறவங்க வச்சுருப்போம். அதில் ஊற்றி விட்ருங்க. எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்ருங்க. இப்போ அவங்க அடுத்த டிப் பார்ப்போம். டிப் நம்பர் 3. இது எல்லாருக்குமே தெரியும். அரிசி உளுந்து பருப்பு ஊற வச்ச தண்ணி நம்ம கண்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு உடனே ஊற்றிடக்கூடாது. இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க கழுகுறீங்க அப்படின்னா நாளை சாயங்காலத்துக்கு ஊற்றுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து புளிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உரமாகும். அது ஒரு வாளியில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். ஒரு வாளியில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கழுகுற தண்ணி, கோழி கழுகுற தண்ணி, இறைச்சி கழுகுற தண்ணியை நீங்கள் உடனே கண்டுக்கு ஊற்றிடுங்க. ஆனால் வெளி தோட்டத்துக்கு ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒரு வாளி வச்சுக்கிறோங்க. வாளி வச்சுக்கிட்டு நீங்கள் கழனி பருப்பு மாவு எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி ஊற்றிக்கிறலாம். பழம் கட்டிங் பண்ணுறது எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாளைக்கு நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ டிப் நம்பர் 5. நம்ம வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இது சரியான ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டுகள் நம்ம எதுவும் செடிகள் குச்சிகள் குத்தி வைக்கிறோம், நம்மளுக்கு உடனே இது தலைஞ்சிரும். வாடி போன செடி கூட இது வந்து புதுசாக நல்லா செழிப்பமாக வரும். இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோலோட தண்ணிக்கு தயவு செஞ்சு இது வேஸ்ட் பண்ணாமல் கடன் இருக்கிறவங்க ஊற வைங்க. ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரேயை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி மருந்து. நீங்கள் தண்ணியாக ஊட்டச்சத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் தண்ணியை கலந்து நீங்கள் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி போத்தலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாளைக்கு நீங்கள் வடித்து விட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்டுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். குழம்புகள் எது இருந்தாலும் அந்த வாளிக்கிலே கழனி தண்ணியோட வாளிக்கிலே ஊற்றி வச்சுக்கிறோங்க. நம்மளை மறுநாளைக்கு ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்ம வாங்க செடிக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காண்டி உள்ள லிக்யூட் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி தோல், பூண்டுத்தோல், அப்புறம் வந்து மிளகாயோடைய காம்பு இருந்தால் போதும். நான் காம்பு வந்து போன வாரமே நான் அடிச்சிட்டேன். அதனால் ஒரே ஒரு மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மொத்தமாக நம்ம ஊற வச்சு அரைச்சி ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸ்ப்ரே போத்தலும் காசு இல்லாத ஸ்ப்ரே போத்தல் தான். நம்ம வந்து கண்ணாடி ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைன்னா அடுப்பு ஸ்ப்ரே ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். அதை வந்து காலியான போத்தல் தூக்கி தான் போடுவோம். அதை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் புனல் வச்சுக்கிறோங்க. புனல் வச்சுக்கிட்டு 1/4 கப்பு அந்த லிக்யூட்டோட தண்ணியை ஊற்றுங்க. 3/4 கப்பு சாதாரண தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து செடிகள் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வராது. ஒரு பைசா செலவு இல்லாத பூச்சிக்கொல்லி மருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெங்காய தண்ணி. வெங்காயத்தோல் பூண்டுத்தோலை வச்சும் பூச்சிக்கொல்லி மருந்து செய்யலாம். இஞ்சி தோல் பூண்டுத்தோல் மிளகா காம்பை வச்சும் பூச்சி மருந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து பொரிச்ச எண்ணெய், கோழி மீனெல்லாம் பொரிச்ச எண்ணெய் ரொம்ப கருப்பாக போச்சுன்னா நம்ம தூக்கி ஊற்றத்தான் செய்வோம். அதை இனிமேல் தூக்கி ஊற்றாமல் மரத்து தூரில் ஊற்றி விடுங்க. ஒரு 200 மில்லி ஒரு மரத்துக்கு. ஒரு கொய்யா மரமா, மாமரமா, ஜாம்பக்காயா, லோங்கானா, ஸ்டார் பழமா, என்ன பழங்கள் மரம் இருக்கோ அதுக்கு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா காய்க்கும். 8வது டிப் பார்ப்போம்.
இது வந்து மாவு அரைச்ச தண்ணி, மாவா உளுந்தா பருப்பா என்ன அரைச்சினாலும் சரி கழுவி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு வாளிக்கில் ஊற்றி வச்சுருங்க. அது புளிக்கட்டும். இன்றைக்கி ஊற்றி வச்சிங்கன்னா மறுநாளைக்கு தண்ணியை கலந்து கண்டுகளுக்கு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு காய்க்கும் பூக்கும் நல்லா செலுப்பாக இருக்கும். முக்கியமாக பூக்கண்டுகளுக்கு ஊற்றி பாருங்கள். நித்யா கல்யாணியா இல்லைன்னா பிச்சி பூவா மல்லிகை பூக்கெல்லாம் ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து கலந்துருக்கிறதுனால நல்லா ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டிலே எப்படி செய்யலான்னு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோகோ பிட்டுகள் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கரலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறோங்க. சில இது நம்ம பிக்க முடியாது, அதனால் இப்படி தண்ணிக்குள்ள வந்து நிறையா ஊற வச்சுக்கிறோங்க. ஒரு 2 நாளைக்கு ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருமையாக பிச்சிடலாம். அதுவே நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த பட்டையெல்லாம் கீழே உள்ள பட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா ஊறிடும். நல்லா அழகாக வெட்டிடலாம். வெட்டி கண்டுகளுக்கு போடலாம், மரங்களுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உரிச்ச நார் பட்டை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டையை வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊற வச்சிடணும். நல்லா தோம்புளுக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நல்லா நிறையா நம்மளுக்கு வந்து கோகோ பிட்டு நிறையா கிடைக்கும். இது நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதையும் போட்டு தான் நம்மளுக்கு இயற்கையாக கோகோ பிட்டு செய்வாங்க. அதை நல்லா ஊற வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கவும் செய்யலாம். நல்லா கட்டிங் பண்ணி கூட மண்ணில் கலந்து விடலாம். இது எதுக்கு நம்ம மண்ணில் கலக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மண் வந்து இறுகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் செடிகள் உள்ளுக்கு இந்த மாதிரி பிச்சு செடிகள் உள்ளுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டு வந்து வாடாது. இப்போ வாங்க கோகோ பிட் செய்வோம். அதெல்லாம் கட்டிங் பண்ணி ஒரு 1/4 கப்பு மிக்ஸி ஜாரை போட்டு மூடி அரைங்க. முழு கப்பு போட வேண்டாம். 1/4 கப்பாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக கோகோ பிட் ரெடி ஆயிரும். ஏன்னா வாயில் வந்து மாஸ்க்கு போட்டுக்கிறோங்க. தூசி அலர்ஜி சில பேருக்கு ஒத்துக்கிறாது, அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் அருமையான கோகோ பிட் வந்துருச்சு. இந்த வலையெல்லாம் தூக்கி போட வேண்டாம், யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் அரைக்கும். அதனால் அந்த எது அரைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாதீங்க. அதெல்லாம் கீழே கண்டுகளுக்கு நம்ம வச்சுக்கிறலாம். கீழே அடுக்கி வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணும் இதுவும் கலந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மண் இருக்காது. அதுக்கு தான் பார்ப்போம். செலவில்லாத ஜாடி, நம்மளோட டப்பாக்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், அதில் லைட்டாக ஓட்டை போட்டுக்கிறோங்க. ஓட்டை போட்டு கீழே வந்து நம்மளோட நார் இருக்குல்ல கோகோ பிட்டோட நார், அதை கீழே வச்சு மண் போடுங்க. மண் கூட மரத்தூரோட மண் தான் இது. இல்லை நம்ம வீட்டில் கம்போஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வெந்தயம் தூவுங்க. ஏன்னா இது வந்து இந்த சின்ன டப்பா தான் இது. இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி வெந்தயம் இந்த மாதிரி கீரைகள் இது வரும். வேறு ரொம்ப ஆழமாக போகாததுக்கு இந்த டப்பாக்களை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆழமாக போகிறதுக்கும் அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் மேலே கோகோ பீட்டு போட்டு மேலே மண் வேணால் தூவலாம். நான் மண் தூவலை. கீரை புதினா கொத்தமல்லி எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்கலாம். நம்ம என்னென்ன வீட்டில் செடி வளர்க்க முடியுமோ எல்லாமே வளர்க்கலாம். இதெல்லாம் சின்ன இடங்கள் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகாக வளர்ந்துடும். அப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு 3 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். மாதிரி தான் சிரட்டா குச்சி, ஓட்டை இருக்கிற சிரட்டா குச்சி எடுத்துக்கிறோங்க. இதெல்லாம் நம்ம தூக்கி போடுற பொருள் தான். ஒரு ஓட்டை இருந்தால் போதும். அதில் கொஞ்சமாக கோகோ பிட்டு இருந்தால் வைங்க. இல்லைன்னா வெறும் மண் மட்டும் போட்டு நீங்கள் செடிகளை வளங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்ரோஜாவா புதினாவா கொத்தமல்லியா உங்களுக்கு என்ன செடி வேணுமோ இது வளர்க்கலாம். இது ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம இயற்கை மூலியமாக வளர்க்கலாம். பிளாஸ்டிக்கை விட இந்த மாதிரி சரட்டாங்குச்சியில் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த குச்சியில் பட்ரோஜா குச்சியில் வந்து நான் வந்து ஒரு குச்சியை 3ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை ஊண்ட வேண்டியது தான். இது கூட நான் போத்தலை வெட்டி தான் வீட்டுக்காரவங்க வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதை இப்படி வச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மூணு குச்சி இதுவே போதும். நடுவுக்கு வச்சிருந்தாலே நல்லா படர்ந்து வந்துடும். இது சும்மா ஒரே ஒரு குச்சி கிடைச்சாலே அவங்களுக்கு போதும். ஒன்று ஒரு கலரில் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம மேலே லைட்டாக மண்ணை தூவி விட வேண்டியது. தூவி விட்டுட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. இதுக்கும் ஒரு 3 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். என்ன குச்சி வச்சாலும் சரி தண்ணி ஊற்றி விட்டதோட 3 நாளில் இருந்து குச்சியை பொறுத்து 1 வாரம் வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ தான் நம்ம அதுக்கு நல்லா நம்மளுக்கு வேறு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக சிரட்டாங்குச்சியில் நம்ம வந்து செடி வளர்த்துட்டோம். தூக்கி போடுற பொருள் நம்மளுக்கு எவ்வளோ யூஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் சின்ன அந்த வெஜ்ஜுகள் வர்றது, தக்காளி பழம் வாங்குறது, சில இதுகள்லாம் நம்மளுக்கு டப்பாவில் இருக்கும். டப்பா இருக்கிறவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். டப்பா இல்லாதவங்க சிரட்டாங்குச்சியில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.